ஹாய் ஷுகர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = லவ். நம்ம வி மீன் குக்கோட எஃப்எஃப் தாண்டா. லாஸ்ட் வேர்டு இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. வியும் ஜேகேவும் அதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன அழுதுட்டு இருந்திருப்பான். ஜிமின் அவனை தூக்கி வச்சு அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்குது, ஆனால் நீங்கள் வந்து நிறைய போட்டு அப்படியே மைண்டில் குழப்பிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அதை வந்து யோசிக்க தோணலை. இந்த பக்கம் வி தான் வயன் சின்ன அழுகிற மாதிரி இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்றாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து சென்னை தூக்கிட்டு வெளியிலே வந்துடுறாரு. ஏன்னா ஷாமும் எந்திரிச்சிருவான் அப்படிங்கிறனால தூக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு வயன் என்னன்னு தெரில, சென் ரொம்ப அழுகிறான், டாக்டருக்கு கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இல்லை வேண்டாம் ஜிமின் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டக்குன்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டு வரீங்க. டாக்டர் வந்து அது ஒரு 2 hours கழித்து கொடுக்க சொன்னாங்க, நான் இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் அந்த மருந்து அப்படியே கையில் எடுக்கிறீங்க. அப்போது ஜிமின் தான் போயிட்டு சோஃபாவில் உட்காந்து சென் அப்படியே மடியில் குழந்தைங்களாம் படுக்க வைப்பாங்கடா, அந்த மாதிரி வந்து படுக்க வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ கேரிங்க பார்த்துக்கிட்டாருல்ல, நம்ம அப்பாவும் நம்மளை இப்படி தானே பார்த்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வீ தான் வயன் மருந்து கொடுங்க, பையன் அழுதுட்ருக்கான், இந்த போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே மருந்து கொடுக்குறீங்கடா. சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே மருந்து கொடுத்துட்ருக்கீங்க சென்னுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே தான் நல்லா இருக்கே, இந்த போஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. வயன் நீ இந்த மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, என்ன பண்ணுறது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து சோஃபாவில், அதாவது டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட் சோஃபாவில் இருக்கீங்க, ஓகேவா. ஜேகே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு இருந்த இடத்துல தான் இருக்காரு. வியும் ஜிமினும் தான் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. வி வந்து அந்த மருந்து வச்சுருக்காரு. சென்னை வந்து ஜிமின் வச்சுருக்காரு. நீங்கள் சென்னுக்கு அப்படியே மவுத் ஓப்பன் பண்ணி லைட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. குழந்தை வேறு அழுதுட்ருக்கான். நீங்கள் குமிஞ்ச மாதிரி கொடுத்துட்ருக்கீங்கடா. சோஃபாவில் உட்காந்துருக்கவங்களுக்கு குமிஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. சாரீ வந்து நல்லாவே ரிவீல் ஆகுது. உங்கள் செஸ்ட்டு, உங்கள் அப்பர் ஸ்டொமக்குன்ட்டு எல்லாமே வந்து நல்லா ரிவீல் ஆகுது. ஜேகேக்கு அது கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரா அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் வியா சடனாக திரும்பிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜேகே தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. இங்கே பார்க்குறான், இவன் பார்வையே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜேகேவா ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, யார் பார்த்தா என்ன, எங்கே மழை பெஞ்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு அவங்கள பார்த்து சைட் அடிக்கிறதுலாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் வீதான் என்ன அவன் இப்படி பார்த்துட்ருக்கான், அப்படி என்ன தெரியுது அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. ஒன்றுமே தெரிலையே, ஒரு வேளை அந்த பக்கம் இந்த பார்த்து தெரியுமோ அப்படின்ட்டு குழந்தைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வி வந்து அந்த டைனிங் டேபிள் கிட்டே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பாருங்கள், ஜேகே இருக்கிற போஸ்ட்லேருந்து பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ரிவீலாக தெரியுது. அட பாவி டேய், அவளே நம்ம மேலே கொலகானில் இருக்கா, யாருன்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளெல்லாம் சோத்தில் வெஸ்த வச்சு கொண்டாலும் கொண்டுருவான், நீ என்னடா இப்போ போய் இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு அப்படியே மெதுவாக பேசுகிறாரு. அப்போ ஜேகேவா கொண்டுட்டு போயிட்டேன்டா, ஐயோ அன்னைக்கு பார்த்ததை விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கே, நீ மச்சான் ஒரு ரைடு போவோமா அப்படிங்கிறாரு. ஏய் வேணாண்டா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்ம உயிரோடு கொளுத்திடுவாடா, சொன்னா கேளு, வேண்டாம், எனக்கு வேணும். ஜேகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், சொன்னா கேளு, வேண்டாம், அவள் கொலகானில் இருக்கா, நான் சொல்கிறேன்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், கம்மனரு அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜேகேவா என்னால் முடியலடா, ஐயோ கடவுளே, பொண்டாட்டி முன்னாடி வச்சுக்கிட்டு கட்டின பொசிஷனுக்கு வந்து சோதனை பாரு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்களாம் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு சென்னைக்கு அப்படியே மூத்தெலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே குழந்தைய தூக்கி மேலே தோலில் போட்டு அப்படியே தட்டி கொடுப்பாங்களா, டேப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நடந்துகிட்டே இருக்காரு. நீங்களா சென் கொடுங்க, நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை வயன் வேண்டாம், நீ போயிட்டு சாப்பிட முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போ அப்படின்றாரு. உங்களுக்காக அவர் கேர் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ வந்து வேடாக இருக்குது. ஒரு சிஇஓ முன்ன பின்ன தெரியாதவங்க, நம்மளை ஒரு 4 days தான் தெரியுங்கிற பட்சத்துக்கு அவங்க இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப வேடாக இருக்குது. ஏன்னா பிறந்ததுலேருந்து உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கடா, பட் அவங்களாம் வந்து உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காசு பிடுங்கணும், உங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கணுங்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஒழிஞ்சு உங்களை வந்து இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களையாகட்டும் குழந்தைங்களையாகட்டும் அவங்கள ரொம்ப ஹர்ட் தான் பண்ணியிருப்பாங்க, பட் பார்த்துக்கிறது வந்து யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இவங்க உங்களை பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிமினியே வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. இது ஜேகேக்கோ வீக்கோ
சுத்தமாக பிடிக்கல. இவன் என்ன ஜிமினை மட்டும் இப்படி பார்க்குறான், நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க ஜிமினை. ஜிமின் அப்படியே தட்டி கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே ரூம்க்கு வரையே போயிடுறாரு, தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் தான் அப்படியே திரும்புறீங்க, உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க 2 பேரும். டக்குன்னு வி தான் அப்படியே கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு, ஜிகே அந்த ஃபைலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களாம் அந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க மறுபடியும் சாப்பிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ஜேகே தான் அப்படியே வந்து வி கிட்ட ரொம்ப சொல்கிறாருடா. வி இருந்துட்டு, என்னடா சொல்கிற பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா என்ன வி என்னாச்சு அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை வயன், நான் ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் நான் அப்படின்ட்டு அப்படியே ரொம்பவே திக்குறாரு. நீங்களா ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்றீங்க. இல்லை வயன், நீ சாப்பிட்டு நீ போய் குழந்தைங்க கூட படுத்துக்க போ அப்படின்றாரு. நீங்களாம் ஒன்றுமே புரியல, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு அங்கே வந்து ஒரு ஜூஸ் டம்ளர் வச்சுருக்கடா, எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜூஸ் தான், நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து குடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு குடிச்சிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ரூமில் போய்ட்டு பசங்களுக்கு சைடில் வந்து படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஷியாமும் சென்னும் அப்படியே அடுத்தடுத்து படுத்துருக்காங்க. ஜிமின் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி அப்படியே பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அவரும் வெளியில் வராரு. இந்த பக்கம் வியா அவ்வளோ டென்ஷனாக நடந்துகிட்ருக்காரு. என்ன வி என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? டேய் இந்த ஜிகே என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா அப்படின்றாரு. ஏன்டா என்னடா ஆச்சு, எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, கத்தாதடா வெந்துச்சு போகிற, அவளை எந்திரிக்கவே மாட்டா, இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. என்னடா ஆச்சு, ஓ ஜேகே அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து மறைக்கிறாரு. ஜேகேவா ஒரு ஸ்மித் பண்ணிட்டு இருக்காரா, அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்கு வேணும் தான் அப்படின்ட்டு அப்படியே வராரு. ஜிமினா என்னடா வேணும், என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு அப்படியே கேட்டுட்ருக்காரு. டேய் அவள் குடித்த கூல்ட்ரிங்க்ஸில் இவன் ட்ரக்ஸை கலந்துட்டான்டா அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிம்மின்கா அதை கேட்டோன்னு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்கிற, அன்னைக்கு குடித்தால அதே ட்ரக்ஸு, ஐயோ என்ன நடக்க போதோ தெரில, விடிஞ்சா அவன் நம்மளை என்னடா நினைப்பா, ஏற்கனவே அவன் நம்ம மேலே கடுப்பில் இருக்கா, ஐயோ ஜேகே என்ன அப்படின்ட்டு அப்படியே அடிக்க போகிறாரு ஜிமின். வி வந்து குடிச்சிட்டு அதை அவள் குடிச்சிட்டாடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம்குள்ளே இருந்து அப்படியே கத்துற சவுண்டு மாதிரி கேட்குது, நீங்கள் கத்துற சவுண்டு கேட்குது. இந்த பக்கம் விக்கு ஜிமின்க்கு ஜேகேக்காகட்டும் பயமாயிடுது, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே நெஞ்சை பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கீங்க. சார் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றீங்க. அவங்களுக்கா ரொம்பவே பயமாயிடுது. என்னாச்சு ஒயன் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க பாருங்கள். நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போய் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. டேய் நிஜமாலுமே ட்ரக்ஸஸ் தான் கொடுத்தியா இல்லை விஷத்துக்கு எது குழந்தை கொடுத்துட்டியாடா, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு வி வந்து ஜேகே பார்த்து மறைக்கிறாரு. எனக்கு தெரிலடா, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல அதான். என்னைக்குடா வாங்கணும், நாம் வாங்கினது கடைசியாக ஒயின் கூட இருந்ததுக்கு முன்னாடி வாங்கினது தானே, அதுக்கப்புறம் நம்ம ட்ரக்ஸே வாங்கலையே அப்படின்றாரு. ஆமாண்டா அப்பா வாங்கினது தான். அட பாவி அது எக்ஸ்பிரி ஆகிருக்கும்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே தலையெல்லாம் பிடிச்சி விடுறாங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வாமிட் பண்ணுறீங்க, சாப்பிட்டது எல்லாமே வந்துடுது, இவ்வளோ டயர்டாகிறீங்க, அப்படியே சொக்கி விழுகிற மாதிரி போகிறீங்கடா. உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்களா விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றீங்கடா. வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி எடுத்து போட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக படுக்க முடியல, அப்படியே புரண்டுட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் ரூமில் வந்து இன்னும் வீமின் குக்கு அந்த சோஃபாவில் எதை உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதையோ நீங்கள் வந்ததையோ எல்லாம் பார்க்கலடா. நார்மலாக நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பயமாயிடுது. என்னடா இது, ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, டாக்டர் கூப்பிட்டுலாமா, இல்லை ஆரம்புக்காவது கூப்பிட்டு சொல்லலாமாடா அப்படின்ட்டு அவங்க 3 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா சுத்தமாக அங்கே இருக்கவே கொள்ள அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கதவை திறக்க போகிறீங்க பாருங்கள். ஜிமின் தான் வயன் எங்கே போகிற அப்படின்றாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க, 3 பாய்ஸும் உள்ளே உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகலையா அப்படின்றீங்க. பாய்ஸா இல்லை நீங்கள் தான் உதவு மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு காவலாக இருக்கலாமே அப்படின்ட்டு தான் இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்றீங்க அப்படின்னு பாய்ஸ் சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் தான் ஓ அப்படியா சரி ஓகே, நான் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரேன், பசங்களை பார்த்துக்கிறீங்களா அப்படின்றீங்க. ஜிமினை பார்த்து தான் கேட்குறீங்க. அப்போ ஜிமினா பசங்களையா, இப்போ பசங்களை பார்க்க வேண்டியதில்லை, உன்னை தாண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா
நான் ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே கதவ திறந்துட்டு வெளியில போறீங்க பாருங்க. உங்களால நடக்க முடியல. ஸ்டேபிளா நீங்க இல்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நல்லா கான்சன்ட்ரேஷன் தெரியுது உங்களுக்கு. நீங்க அப்படியே நடந்து வெளியில போறீங்க. அந்த வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கடா. ஃபுல்லா லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. நீங்க போயிட்டு, "இங்க எதுக்கு இங்க இவ்ளோ இருட்டா இருக்கு?" அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு லைட்லாம் ஆன் பண்றீங்க. அப்படியே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. நீங்க போயிட்டு அப்படியே மியூசிக்லாம் போட்டு விட்டுட்டு அந்த சோஃபாலயே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அப்படியே தலையில கை வச்சுட்டு, "கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவேன்" அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே கபகபன்னு எரிய ஆரம்பிக்குது. "ஐயோ! என்ன ஆகுது எனக்கு?" அப்படின்ட்டு அப்படியே உடம்பெல்லாம் தேய்ச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ் இந்த 2 பேரும் வெளியில வராங்கடா. பியும், ஜேகேவும் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க நீங்க பண்றது எல்லாத்தையும். நீங்க எல்லாம் ஃபேனு, ஏசி எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு, டிவியில முதற்கொண்டு இந்த சாங்லாம் போட்டு விட்டு, மைண்ட மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "என்ன என்னடா பண்றது? ஐயோ! என்ன பண்ண போறாளோ தெரியல" அப்படின்ட்டு உங்க பக்கத்துல வராரு பாருங்க. நீங்க அப்படியே வியோட கைய பிடிக்கிறீங்க. ஷாக் ஆயிடுது. "என்ன பண்றா இவ?" அப்படின்ட்டு அப்படியே திரும்புறாரு பாருங்க. நீங்க அவ்ளோ ஒரு கண்ல வந்து அப்படியே ட்ரக்ஸ் ஏறி நிக்கிது. அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒரு செகண்ட்ல பயந்துடுறாரு. பையன் என்னாச்சு?" அப்படின்ட்டு இப்படி பயந்துடுறாரு. நீங்களா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குடா. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பட் உங்களாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா? நீங்க வந்து அப்படியே வந்து கிஸ் பண்றீங்க. ஒயின் ஒயின் அப்படின்ட்டு அப்படியே பிடிக்க வராரு பாருங்க. நீங்க அப்படியே பிடிச்சு கிஸ் பண்றீங்க. அந்த சோஃபாலயே விழுந்துடுறீங்க 2 பேரும். இந்த பக்கம் ஜேகேவா, "டேய் ட்ரக்ஸ் குடுத்தது நான்டா. நீ என்னடா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவரும் வராரு. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. நீங்க அப்படியே பிடிச்சு அவ்ளோ ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகேவா அவங்கள பிடிச்சி இழுக்குறாரு. நீங்களா, போகாத போகாத" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஆனா வந்து மறுபடியும் திரும்பிட்டு, "என்ன விட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நான் நான் ரூமுக்கு போணும். என்ன கொண்டு போய் ரூம்ல விட்டுருங்க" அப்படின்றீங்க. அப்ப ஜேகேவா உங்க ஹிப்ப பிடிச்சி தான்டா தூக்கியிருப்பாரு. அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. "ஓ! ரூம்லயா? ஐயோ! ரூமுக்கு தான் நானும் கூட்டிட்டு போறேன்னு எல்லாம் பண்ணேன். பட் எனக்கு பதிலா அவனுக்கு கிடைக்குது எல்லாம்" அப்படின்றாரு. நீங்களா அப்படியே திரும்பிட்டு அப்படியே ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகேவா உங்களே பார்த்துட்ருக்காரு. "எனக்கு ஒண்ணு கிடைக்குமா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே திரும்பிட்டு ஜேகேவ பிடிச்சு கிஸ் பண்றீங்க. ஜேகேவா, "ஆ என்னடா நடக்குது? அன்னைக்கு ஏறுன மாரி இன்னைக்கும் போதை ஏறிடுச்சா என்ன?" அப்படிங்கிற மாரி மனசுல நினச்சுட்டு உங்கள அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அவரு தானே கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே. அதனால உங்கள வந்து நல்லாவே லிப்ல தூக்கி வச்சு அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்க வந்து கொஞ்சம் சப்பியாவே இருப்பீங்கடா. அப்படியே உங்கள தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சோஃபால உட்காந்துட்டு அப்படி கிஸ் பண்றாரு. அவ்ளோ பேஷனட்டா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா உங்க மனசுல வந்து தெரியுது. "ஐயோ! வயனா என்னடி பண்ணிட்டுருக்க? ஐயோ! இப்படி பண்ணாத வயனா" அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பட் உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க இல்ல. நீங்க என்ன பண்றீங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பாய்ஸ் என்ன பேசுறாங்கங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா வந்து உங்களால உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப ஜிகே தான் அப்படியே தள்ளிட்டு, "சரி ஓகே இன்னைக்கு இது போதும்" அப்படின்ட்டு அப்படியே தள்ளுறாரு. நீங்களா விடுற மாரி இல்ல. அவ்ளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிச்சு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஜேகேவ. இந்த பக்கம் ஜிமின் வந்து, "என்னடா சத்தம்?" அப்படின்ட்டு அப்படியே வெளியில வந்து பார்க்குறாரு. "அட பாவிகளா! என்ன விட்டுட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களாடா?" அப்படின்ட்டு அப்படியே வெளியில வராரு பாருங்க. இந்த பக்கம் "டேய் கம்முனு இருடா" அப்படின்றாரு. "என்னடா என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு அப்படியே வராரு. நீங்களா ஜேகே பிடிச்சு புஷ் பண்ணிட்டுருக்காருடா உங்கள. நீங்க அப்படியே இறங்கிடுறீங்க. டக்குனு இறங்கிட்டு, என்ன தனியா விட்டு போயிருங்க. போங்க 2 பேரும் போங்க" அப்படின்றீங்க. ஜிமின் வந்தது இதுவரைக்குமே உங்களுக்கு தெரியல. அப்படியே போயிட்டு ஜிமின் மேல போயிட்டு இடிக்கிறீங்க. பின்னாடி தான் நிப்பாரு உங்களுக்கு பின்னாடி. உங்களுக்கு வந்து அந்த அவரோட பாடி வார்ம்னஸ் வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அப்படியே நிக்கிறீங்க. பின்னாடி யார் இருக்கா? யார் இது? அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜேகேவும் தான். "வயன் ஒன்றும் இல்லை வயன். நீ கண்ட்ரோல் பண்ணு. ஒன்றுமே இல்லை சரியா? எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீ கண்ட்ரோல் ஆகு. அமைதியா இரு முதல்ல. டென்ஷன் ஆகாத" அப்படின்ட்டு அப்படியே பொறுமையா சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த பாடி வார்ம்னஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே பேக்ல திரும்பிட்டு பார்க்குறீங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின்கா ஒண்ணுமே புரியல. "ஐயய்யோ! டேய் ட்ரக்ஸ் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சாடா?" அப்படிங்கிற மாரி சொல்ல வராரு. வந்து வாய பொத்திட்டு, "அவளுக்கு நம்ம பேசுறதெல்லாம் தெரியுதுடா. கம்முனு இரு" அப்படிங்கிற மாரி செய்கையிலே வந்து சொல்லிட்டுருக்காரு. ஜிமினா, "என்னடா சொல்றீங்க? ஐயோ!" அப்படின்ட்டு அவரும் வந்து பார்க்குறாருடா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஜேகேக்கு தெரியுது உங்க கண்ட்ரோல்ல நீங்க இல்ல. இதுக்கு மேல விட்டா அந்த ட்ரக் வந்து பாய்சன் ஆயிடும் அப்படிங்கிற மாரி அவருக்கு தெரியுது. அவரு போயிட்டு ஒரு சிரஞ்ச் மாரி எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றாரு கழுத்துல. நீங்களா அப்படியே மயங்கிடுறீங்க. வந்து
பார்க்குறீங்க, திரும்பி பார்க்குறீங்க யார்ரா அது இன்ஜெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது ஜேகே தான் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு மயக்கம் போட்டுடுறீங்கடா. இந்த பக்கம் ஜிமினா, "டேய் நான் மட்டும் கிஸ் பண்ணவே இல்ல. நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டீங்கல்ல" அப்படின்றாரு. "நாங்க ஏன்டா கிஸ் பண்ணோம்? அவளா வந்து வாண்டடா கிஸ் பண்ணாடா. நாங்க பண்ணவே இல்லடா. பேக் கிஸ் கூட பண்ண முடியல தெரியுமா? அவ்வளோ அக்ரெசிவா கிஸ் பண்ணோம். இன்னமேல் நீ மவனே அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ண ஜேகே கொலை காண்டு ஆயிருவேன் நானு" அப்படின்றாரு ஜிபி. இந்த பக்கம் ஜிமினா, "எனக்கு கிஸ்ஸு கிடைக்கலையே" அப்படின்ட்டு அவரு கோவமா பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிகேவா, "இப்போ என்னடா இப்போ கூட கிஸ் பண்ணிக்கோ" அப்படின்றாரு. அப்போ ஜிமினா, "ஏய் மயக்கத்தில் இருக்காடா, அந்த ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும்டா" அப்படின்றாரு. சரி தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஜேகே தான் வந்து தூக்க வராரு. "டேய் நானாவது தூக்கிட்டு போகிறேன்னு." "இல்லைடா நானே தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறேன், இது என்னோட மிஸ்டேக் தானே, நான் படுக்க வச்சுக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க போங்க" அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு வராரு. பாய்ஸோட குழந்தைங்களோட பெட்ரூம் தானே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்துட்டு உங்களை படுக்க வச்சு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாரு. உங்கள் பாடி அவ்வளோ ஹீட்டாக கொதிக்குது. சரி ஓகே ட்ரக் எடுத்தனால அப்படி இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே போக பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ ஹேண்டை வந்து அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஜேகேக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஐயோ இவனால் முடியல போல இருக்கு, மயக்கத்தில் இருந்தாலும் இப்படி பிடிக்கிறா. அந்த ட்ரக்ஸுக்கு எதிர் மருந்து கொடுத்தாச்சு, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை இழுத்து பக்கத்தில் வந்து படுக்க வச்சுக்கிறீங்கடா. உங்களை ஹக் பண்ண மாதிரி ஜேகே வந்து படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ காலையில் எழுந்திரிச்சா ஏதாவது தெரிஞ்சுட்டா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜேகே கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு நெக்கில் எல்லாம் போயிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஸ்மெல் நான் எப்போவோ ஸ்மெல் பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க. ஜேகேக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் திருட்ட மொழி முழிச்சிட்டு படுத்திருக்காரு. இந்த பக்கம் ஷாம் படுத்திருக்கான். ஆபத்துக்கு பாவம் இல்லை, நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஷாமை பிடிச்சி அப்படியே கிள்ளி வச்சிடுறாரு. உங்களுக்காக குழந்த வந்த அழுகிறாண்டா. அப்புறம் அழுகும்போது ஐயோ ஷாம் அப்படின்ட்டு அந்த பவர் இருந்தாலுமே நீங்கள் வந்து குழந்தை அழுகவும் அப்படியே திரும்புறீங்க. திரும்பி ஷாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவனை ரொம்பவே வந்து ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா, எந்திரிக்கலாமா வேண்டாமா, திரும்பிடுவாளோ அப்படின்ட்டு அப்படியே படுத்திருக்காரு. நீங்கள் வந்து குழந்தைங்க அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வச்சு நீங்களும் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நைட் நடந்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குடா. நீங்கள் போயிட்டு வியை கிஸ் பண்ணது, ஜேகேவை கிஸ் பண்ணது, ஜெமினை ஹக் பண்ணது, நைட்டு ஜேகே வந்து உங்களை படுக்க வச்சு அவர் போகும்போது நீங்கள் பிடிச்சி பக்கத்தில் படுக்க வச்சது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே தலையை பிடிச்சி எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்டி ஒரு தடவை பட்டது பத்தாதாடி, ஏன்டி திரும்ப திரும்ப அதையே தப்பாக பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கே அவ்வளோ வந்து கோவம் வருது. அப்படியே தலையை பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்துட்டு அழுகிற மாதிரி போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துடுறாரு. வந்துட்டு வயன் அப்படின்ட்டு உள்ளே வராரு. நீங்களா அப்படியே டக்குன்னு திரும்புறீங்க பாருங்கள், ஜேகே தான் நிற்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது. சாரி அப்படின்றீங்க. ஜேகேக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு. ஞாபகம் இருக்குது. சாரி ஜேகே அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், குழந்தைங்க உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வர்றீங்களா அப்படின்றாரு. உங்களுக்கா, என்ன குழந்தைங்களா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள், பக்கத்தில் குழந்தைங்க 2 பேருமே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இதோ வரேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்க போகிறீங்க, கீழே விழுகுனீங்க. அப்போ ஜேகே வந்து பிடிச்சி ஒன்றும் இல்லை நார்மல் தான், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போய் பார்க்குறீங்க, ஷாமும் சென்னும் அந்த வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. வெய்யும் ஜிமினும் தான் படாத பாடுபட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்ட மாட்டிட்டு அவங்கள பார்த்துட்டு நீங்கள் தான், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டை, முன்ன பின்ன தெரியாத வீட்டை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்கடா. அப்போ ஷாம் தான், அம்மா வந்துட்டியா, எழுந்துட்டியா நீ, ஏம்மா இவ்வளோ நேரம் தூங்குன, நாங்கள் எழுந்திரிச்சோன்னே எவ்வளோ நேரம் எழுப்புன தெரியுமா, நீ எந்திரிக்கவே இல்லை, ஏன் எந்திரிக்கல அப்படின்றாங்க. நீங்களா எழுப்புனீங்களா, டைம் எவ்வளோடா அப்படின்ட்டு அப்படியே டைமை திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க. மத்தியானம் 3 மணியா, நைட்டெல்லாம் நான் தூங்கினேன், மார்னிங்லேருந்து நான் தூங்கிட்டவா இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இந்த பக்கம் சின்ன ஓடி வந்துட்டு, அம்மா அம்மா எனக்கு சரியாயிடுச்சு, நான் மருந்தெல்லாம் குடிச்சிட்டேன், டோ ஜிமின் அங்கிள் தான் எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே சென்னை தூக்கிட்டு, அச்சோ தங்கம் சாரிடா அம்மா தூங்கிட்டேன், பரவாயில்லம்மா நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டியா, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்றாரு.
சரியாயிடுச்சுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு குழந்தைங்கள அப்படியே உட்காந்துக்கிறீங்கடா, மடியில் வச்சு உட்காந்துட்டு அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜெமீன், ஜேகேலாம் அப்பா ஒரு நாள் பார்த்துக்கிட்டதுக்கு பெண்டை கழட்டிட்டானுங்களே 2 பேரும். எப்படி தான் இவன் இத்தனை வருஷம் வச்சு சமாளித்தாலும் தனியாளா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கா அவங்கள நிமிர்ந்து பார்க்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடையாதுன்னா, நீங்கள் வந்து நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே குழந்தைங்களே பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், "வயன் உங்களுக்கு பசிக்கலையா?" அப்படிங்கிறாரு. "நீங்களா? பசிக்குது, நான் சாப்பிட்றேன்" அப்படின்றீங்க. அப்போ வீதா, "சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நாங்கள் ஃபுட் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கோம், குழந்தைங்கள கொடுங்க" அப்படின்ட்டு வாங்க வராரு. நீங்களா? "இல்லை குழந்தைங்க என் கூட இருக்கட்டுமே" அப்படின்றீங்க. அப்போது வீதா, "ஆ சரி ஓகே போங்க" அப்படின்றாரு. நீங்கள் அது யார் ஃபேஸையுமே பார்க்கல, அப்படியே தலையை குமிஞ்ச மாதிரி தான் போகிறீங்க. "ஜேகே உன்னை" அப்படின்ட்டு அப்படியே அவங்க 2 பேரும் கொலைக்காரனை திரும்பி பார்க்குறாங்க. "டேய் மன்னிச்சிருங்கடா, தெரியாமல் பண்ணிட்டேன், எதுவும் பண்ணிடாதீங்கடா" அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து புலம்பிட்டு அப்படியே மாடிக்கு ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் வியும் ஜிமினும் தான், "என்னடா பண்ணுறது இப்போது" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காடுறாங்க சோஃபாவில். நீங்கள் போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வரீங்க, ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு குழந்தைங்களுக்கும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றீங்க. வியும் ஜிமினும் பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பாங்கடா. அவங்க 2 பேரும் நாஸ்தி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. உங்களை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே சாரீலாம் மாற்றிட்டு வந்திருப்பீங்கடா. வந்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. அப்போ சின்னா, "அம்மா அம்மா நான் உனக்கு ஒன்று தரட்டா" அப்படின்ட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறான். நீங்களா? "செயின் செயின் இப்படிலாம் பண்ணக்கூடாது செயின்." "என்ன செயின் நீ பாட்டுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு விட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வீடு மாதிரி இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் குழந்தைங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க" அப்படின்ட்டு வி வந்து சொல்கிறாரு. நீங்களா? சரி ஓகே" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. செயின் போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்துட்டு, "அம்மா இங்கே பாரு, இந்த பனானா மில்க் ஷேக் சூப்பராக இருக்குது தெரியுமா" அப்படின்றான். நீங்களா? சரிடா, "நீ எவ்வளோடா குடிச்ச" அப்படின்றீங்க. நானா? நான் 1 தாம்மா குடித்தேன், 1 தான் குடித்தேன்" அப்படின்றான். ஜிமினா, "அடப்பாவி பயவுல இப்படிலாம் பொய் சொல்லுது, காலையிலேருந்து 10-15 பாட்டில் காலி பண்ணிவிட்டு இது 2வது டப்பாவிலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறான். அடப்பாவி, என் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கடா டேய்" அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் மனசில் நினைக்கிறாரு. இந்த பக்கம் வீ சிரிச்சுட்டு அப்படியே ஷியாமை பார்த்துட்ருக்காரு. ஷியாம் வந்து உட்காந்து அப்படியே இப்போ அவரோட ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காருடா. அவர் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணுவார், அதனால் அந்த ட்ராயிங்லாம் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. "டேய் ஜேகே, மகனை பார்த்தியா எப்படி தான் ட்ராயிங் பண்ணுறான்னு, அப்படியே உன்ன மாதிரியே பண்ணுறானேடா, பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவானோ" அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே ஷியாமை பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்து அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, "சரி ஓகே ஒருத்தனாவது கம்முன்னு இருக்கானே" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. ஷாம் தான் அவங்க அந்த முந்தானையை வந்து பிடிச்சிட்டு, "அம்மா என்னம்மா என்ன நீ தூக்கவே இல்லை, ஷாமை மட்டும்தான் தூக்குன நீ போ" அப்படின்ட்டு அப்படியே கோச்சிக்கிறான். நீங்களா அப்படியே ஷாமை போய் தூக்கிட்டு, "அதெல்லாம் இல்லைடா தங்கம், ஒன்றும் இல்லை சரியா, சின்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல அதான் அது தூக்குனேன், ஒன்றும் இல்லை, நீ உட்காந்து ட்ராயிங் தானே பண்ணிட்டு இருந்தாங்க காமி" அப்படின்றாங்க. நீங்கள் கேட்கவும் ஷாம் வந்து அப்படியே அந்த ட்ராயிங்கை காமிக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, "நல்லா இருக்கே, இது எங்கே பார்த்த" அப்படின்றீங்க. அந்த ரூமில் தான் பார்த்தேன்" அப்படின்ட்டு கை காமிக்கிறான். இந்த பக்கம் வீக்கும் ஜிமினுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "இது அந்த ரூம்லையா? ஐயோ இது அது ஸோ என்னடா ரொம்ப ரோலிங் ஆகுது, இங்கே பாரு ஷியாம், இங்கே வாயேன் நம்ம கார்டனில் போயிட்டு விளையாடலாம்" அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஷியாம் தான், "நான் அம்மாவுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ரூமை காட்டணும், அங்கே நான் சூப்பராக ட்ராயிங் பார்த்தேன், எனக்கு தெரியுமாம்மா, அங்கே ஒரு ட்ராயிங் இருந்தது, நான் பார்க்க போனேன்னா அதுக்குள்ளே ஜேகே மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார்" அப்படின்றாங்க. "இதை மாமாவா, அவன் மட்டும் கேட்டான் கொலைகாண்டாயிருவான்" அப்படின்றாரு. வி சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து ஜேகே கீழே இறங்கி வராரு. "யார் மாமா" அப்படின்ட்டு அப்படியே வராரு. இந்த பக்கம் வீக்கா ஜெமீனுக்கு அல்லு விட்டுருது. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, "அதுவா பையன் ட்ராயிங் ஏதோ பார்த்தானாம்மா, அதோ இங்கே பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுவும் வந்து ஜேகே வரைஞ்ச ட்ராயிங் தான்டா. அதை ஷாம் பார்த்துட்டு அதை அப்படியே டிக்டோவாக வரைஞ்சிருப்பான். அது ஜேகே பார்த்துட்டு, "ஏய் சூப்பராக வரைஞ்சிருக்கடா,
ஷாம் செம்ம போ அப்படின்ட்டு அப்படியே ஷாமை வந்து தூக்கி அப்படியே கொஞ்சுறாரு. அப்போ ஷாம் தான், நல்லாக்கா, நான் நீ வந்து எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் அவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். அப்போ திடீர்னு ஷாம் தான் அவங்க பக்கம் திரும்பி, மா நான் சொன்னேன்ல ஜேகே மாமாவுக்கு ட்ராயிங்னா பிடிக்கும்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது தான் பேர். ஜேகே கையில் வச்சுருந்த ஷாமை அப்படியே கீழே தொப்புன்னு விடுறாரு. ஷாம் அப்படியே கீழே விழுகிறான். அம்மா அப்படின்ட்டு அப்படியே விழுகிறான். நீங்களாம் அப்படியே ஷாமை போய் தூக்கிட்டு, அச்சச்சோ தங்கம் என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு ரப் பண்ணி விடுறீங்க. அந்த பக்கம் ஜேகேக்கா, இப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு அப்படியே வியர்ட் ஐஸோடு நின்று பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் வீக்கும் ஜிமினுக்கும் சிரிப்பு தாங்கலை. டேய் அவன் மகனே அவனை மாமான்னு சொல்லிட்டான்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களாம் அப்படியே ஷாமை தூக்கிட்டு, என்ன ஜேகே இப்படி விட்டுட்டீங்க, குழந்தை இல்லை, எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஜேகேவா, அது குழந்தையா, குட்டிச்சாத்தான், நான் பெத்த குட்டிச்சாத்தான் அப்படின்ட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு ஷாமை முரண் மறைச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஷாமுக்கு வந்து பயமே ஆகிடுது. ஏன் இப்படி பண்ணுறாரு இவரு, நான் மாமான்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் என்ன இப்படி கீழே போட்டாரு அப்படின்ட்டு அப்படியே இப்போ அழுதுகிட்டே பவுத் பண்ணிவிட்டு எங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். அப்போ நீங்கள் தான் இல்லைடா தங்கம், ஏதோ மாமா ஒர்க்கில் இருந்திருப்பார். எது, ஏய் நான் அவனுக்கு மாமா இல்லை, நான் உனக்கு மாமாடி அப்படின்ட்டு ஜேகே வந்து அழுகிற ஸ்டேஜுக்கே போயிடுவார் போல் இருக்கு. விட்டா அவ்வளோ ஃபேஸ் வந்து வாடிடுச்சு. ஜெமினும் வியும் பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. இவன் நைட்டு பார்த்த வேலைக்கு இது தேவைதான்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்கடா. இங்கே ஜேகேக்கா வயிறு அப்படியே கப 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 கபன்னு எரிஞ்சிட்ருக்கு. இவங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காருடா. ஓகேடா, இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். சூன் போட்டுடுறேன். ஓகேவா? 2 days ஒன்ஸ் வந்துடும். சாரி, 1 day விட்டு 1 day வந்துடும் கண்டிப்பாக. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.